வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கொய்யா பழத்தை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம். மனிதர்கள் உண்பதற்கேற்ற சத்துக்கள் நிறைந்த பழ வகைகள் ஏராளம் இருக்கின்றன. வெப்பமண்டல நாடுகளில் அதிகம் விளையும் கொய்யா பழம் பலராலும் விரும்பி உண்ணப்படும் ஒரு பழமாகும். கொய்யா பழங்களை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்ன என்பதை இங்கு விரிவாக பார்க்கலாம். தைராய்டு தைராய்டு என்பது தொண்டை பகுதியில் இருக்கும் ஒரு நாளமில்லா சுரப்பி ஆகும். இந்த தைராய்டு சுரப்பி சரியாக இயங்காத உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். கொய்யா பழத்தில் செம்பு சத்து அதிகம் உள்ளது. செம்பு சத்து தைராய்டு சுரப்பியை மற்றும் அது சுரக்கும் ஹார்மோன்களின் சமச்சீர் தன்மையை மேம்படுத்தி உடல் நலத்தை பாதுகாக்கிறது. இரத்தம் கொய்யா பழம் இரத்தத்தில் அதிகம் கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது. இரத்தம் அதிகம் கெட்டியாகாமல் அதன் நீர்மத்தன்மையை பாதுகாக்கும் சக்தியும் கொய்யா பழத்திற்கு உண்டு. இப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கும் இரத்தத்தில் நச்சுக்கள் அனைத்தும் நீங்கி இரத்தம் சுத்தமாகிறது. இரத்தத்தின் அளவை அதிகரிக்கவும் செய்கிறது. வைட்டமின் சி கொய்யா பழத்தில் வைட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிறது. இந்த வைட்டமின் சி சத்து நமது உடலில் சரியான அளவில் இருந்தால் மட்டுமே நமது உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வலுவுடன் இருந்து உடலை வெளியில் இருந்து தாக்க வரும் நோய் நுண் கிருமிகளை எதிர்த்து போராட முடிகிறது. எனவே அனைத்து வயதினரும் கொய்யா பழத்தை அடிக்கடி சாப்பிடுவது மிகவும் நல்லது. புற்றுநோய் புற்றுநோய்க்கு எதிராக கொய்யா பழம் சிறப்பாக செயலாற்றுவதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கொய்யா பழத்தில் லைகோபினே, குவர்சடின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்திருக்கின்றன. இவை உடலில் புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளருவதை தடுப்பதில் பேருதவி புரிகிறது. புற்றுநோய் கொண்டவர்களும் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்களும் கொய்யா பழங்களை அதிகம் சாப்பிட வேண்டும். நீரிழிவு கொய்யா பழத்தில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது. மேலும் இது மிக குறைந்த அளவு கிளைசீமிக் குறியீட்டு அளவு கொண்ட ஒரு பழமாகும். இந்த கிளைசீமிக் குறியீட்டு அளவு மிக குறைந்த அளவில் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட்டு வரும்போது அவர்களின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு திடீரென்று அதிகரிப்பதை தடுக்கிறது. நீரிழிவு நோயாளிகள் அவ்வப்போது கொய்யாப்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. மலச்சிக்கல் கொய்யாப்பழம் நார்ச்சத்து அதிகம் கொண்ட ஒரு பழமாக இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த ஒரு இயற்கை மருத்துவ உணவாக இருக்கிறது. தினந்தோறும் காலை அல்லது மதியத்தில் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவது மலச்சிக்கல் பிரச்சனையை விரைவில் தீர்க்கும். அல்சர், குடல்களில் ஏற்படும் புண்களையும் ஆற்றும் தன்மை கொண்டது கொய்யாப்பழம். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் தரித்திருக்கும் பெண்கள் கர்ப்ப காலத்தில் சத்து நிறைந்த இயற்கை உணவுகளை அதிகம் சாப்பிடுவது நல்லது. கொய்யா பழத்தில் வைட்டமின் B9 என்கிற சத்தும் ஃபோலிக் அமிலமும் அதிகம் உள்ளது. இந்த சத்துக்கள் வயிற்றில் வளரும் குழந்தையின் நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தும் பணியை செய்ய அவசியமானதாகும். எனவே கருவுற்றிருக்கும் பெண்கள் அவ்வப்போது கொய்யா பழங்களை சாப்பிடுவது நல்லது. மன அழுத்தம் இன்று உலகில் பலரையும் பாதிக்கும் ஒரு மனம் சம்பந்தமான பாதிப்பாக மன அழுத்தம் இருக்கிறது. கொய்யா பழத்தில் மெக்னீசியம் தாது அதிகம் நிறைந்துள்ளது. இது உடலில் நரம்புகள் மற்றும் தசைகளுக்கு ஓய்வளிக்கும் ஆற்றலை கொண்டது. மூளையின் செல்களையும் புத்துணர்ச்சி அடையச் செய்யும் தன்மையையும் கொண்டது. கொய்யா பழங்களை அடிக்கடி சாப்பிடுவதால் மன அழுத்தம் ஏற்படாதவாறு தடுக்கலாம். உடல் எடை அதிக அளவு உடல் எடை இருப்பது பலவிதமான நோய்களுக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் ஆரம்பமாக இருக்கிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை தவிர்த்து முறையான உடற்பயிற்சிகளை செய்வதுடன் கொய்யா பழத்தையும் அவ்வப்போது உண்பதால் அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்கிறது. உடலில் கொழுப்புகள் சேராமல் தடுப்பதால் உடல் எடையையும் குறைக்க முடிகிறது. ஸ்கர்வி ஸ்கர்வி என்பது வைட்டமின் சி சத்தின் குறைபாட்டால் பல் ஈறுகளில் வீக்கம் மற்றும் இரத்த கசிவு ஏற்படுவது, பற்கள் உடைந்து விடுவது, உடலின் எலும்புகள் வலுவிழப்பது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் நோயாகும். இந்நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு இயற்கையிலேயே அதிக அளவு வைட்டமின் சி சத்துக்கள் அதிகம் நிறைந்த கொய்யா பழங்களை அடிக்கடி சாப்பிடுவது சிறந்ததாகும். கொய்யா இலையை வாயில் இட்டு மென்று
அப்படியே பல் துலக்கி வந்தால் பல் சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும். ஆடும் பற்கள் கெட்டிப்படும். பற்சொத்தை நீங்கும். பல்வலி குணமாகும். பல்லில் உள்ள கரைகள் நீங்கி பற்கள் வெண்ணிறமாகும். நன்றி நண்பர்களே! இன்று நாம் கொய்யா பழத்தை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.